Hello friends, இன்னைக்கு ஸ்பெஷல் இந்தியன் ஸ்டைல் மசாலா மக்ரோனி. தேவையான பொருட்கள்: மக்ரோனி 2 கப்பு, பச்சை பட்டாணி 1/2 கப்பு, கேரட் 1/2 கப்பு, வெங்காயம் 1, பூண்டு பல் 8, தக்காளி 3, மிளகாய் பொடி 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சள் 1/4 டீஸ்பூன், இட்டாலியன் சீசனிங் அல்லது மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் 1/2 டீஸ்பூன், கசூரி மெத்தி 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. முதல்ல தக்காளி எடுத்து இந்த மாதிரி கிராஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக தோல் உரிச்சு எடுக்க முடியும். ஒரு வாணலியில் தண்ணியை சூடு பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கணும். அதில் இந்த கீரி வச்ச தக்காளியை சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஒரு குக்கரில் பச்சை பட்டாணி, பொடியாக நறுக்கிய கேரட், தேவையான அளவு தண்ணீர், உப்பு தேவையான அளவு, லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இதை ஒரு அதே சூடு பண்ண தண்ணியில் மக்ரோனியை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. கிளறி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு. வெந்ததும் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டி எடுத்துடுங்க. அதில் நார்மல் வாட்டரை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது உதிரி உதிரியாக இருக்கும், இல்லாட்டி நல்லா கட்டியாயிடும். வேக வச்ச தக்காளியை ஒரு மேஷரில் வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க, அல்லது கிரைண்டரில் போட்டு கோரஸாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு வாணலி வைங்க. அதில் எண்ணெயை விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பொடியாக நறுக்கி வச்ச பூண்டை போட்டுக்கோங்க. பொடியாக நறுக்கிய வெங்காயம் நல்லா வதங்கின உடனே அந்த மேஷ் பண்ணி வச்ச தக்காளியை போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு, கசூரி மேத்தி, மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் அல்லது இட்டாலியன் சீசனிங், மசாலாவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வேக வச்ச வெஜிடபிள்ஸை போட்டுக்கோங்க. வெஜிடபிள் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அடுத்தது வேக வச்ச மக்ரோனியை சேர்த்துக்கோங்க. அதை லேசாக கிளறி விட்டுக்கோங்க, இல்லாட்டி மக்ரோனி குழஞ்சிடும். பாருங்கள், மக்ரோனி ரெடி. தேங்க்யூ.